படத்துடைய மொத்த டியூரேஷன் வந்து 2.25 மணி நேரம். இதை எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், எங்கெல்லாம் ஃபைட் வைக்கலாம், எந்தெந்த சீன் முடிஞ்சு ஃபைட் வைக்கலாம், இப்படியெல்லாம் மெனக்கட்டு இதுக்குள்ளே ஒரு கதையை சொருவி சூர்யாவுக்கு இன்டர்வல் வரைக்கும் ஒரு பயங்கரமான பில்டப் சீனாகவே கொடுத்து, ஒரு பில்டப் சீன் 2 பில்டப் சீன் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 சீனுக்கு வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி 40-30-40 சீனுக்கு வந்து பில்டப் சீனாகவே கொடுத்து, இன்டர்வலுக்கு அப்புறமாட்டுக்கு மிக கிளாடியேட்டர் படத்துலேருந்து நிறைய காட்சிகளை காப்பி அடித்து கொண்டு வந்து அந்த ஃபைட்டுங்களை வச்சு சூர்யாவை இந்த பக்கம் ரத்தம் தெறிக்க அடிக்க விட்டு கத்தி பேச வச்சு, சூர்யா மட்டுமே படத்தில் பேசி பல நடிகர்கள் இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஜோஜி ஜார்ஜ் அவருடைய நடிப்பை ரொம்பவே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு ஆள் மட்டும் பல்காக இருக்க மாட்டார், அவரோட நடிப்பும் மிகப்பெரிய அரக்கத்தனமாக இருக்கும். அதெல்லாமே வேஸ்ட் பண்ணி அவர் ஒரு காமெடி வில்லன் ஆகிட்டார். பிரகாஷ்ராஜ் எதுக்கு வராரு தெரியல, ஒரு 2-3 சீனில் வராரு, பாஸ் நீட்டு வராரு, என்னென்னவோ பேசுகிறாரு. இந்த மாதிரியான ஒரு சொதப்பலான திரைக்கதையில் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி இருக்கிறாரு. சூர்யாவுக்கு ரெட்ரோ வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கங்குவாடைய தோல்வி இந்த படம் அவருக்கு தூக்கி கொடுக்கணும். ஆனால் படம் வந்து ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. படத்தோடைய நீளத்தை ஃபைட்டை குறைச்சி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.